ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் திருப்பி சொல்லலை. எல்லா மேரினேஷனுக்குமே வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணுறது நல்லது. மினிமம் 4 மணிக்கூறாவது மேரினேட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற 4th கபாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷாமி கபாப், இல்லைன்னா வந்து மின்ஸ்ட் மீட் கபாப் மாதிரி. ஸோ சிக்கன் குட்டி ஷாமி கபாப் தான் உங்களுக்கு. ஸோ கட்லெட் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1/4 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன் அரைச்சது, மின்ஸ்ட் மீட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா, கொஞ்சம் லெமன் ஜூஸ், கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், இது மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஜீரக பொடி, பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொத்தமல்லி கீரையும் புதினாவும் நிறைய வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சாப் பண்ண போகிறோம். இஞ்சி, கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இல்லையே, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அதாவது குட்டியாக சாப் பண்ணி எடுக்க போகிறேன். அரைச்சிடாதீங்க, 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ புதினாவோட ஸ்மெல்லே வந்து வேறு லெவலு தான். ஸோ இங்கே பாருங்கள், பொடிசாக சாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சிக்கன், ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஸோ இது வந்து செம்ம ஜூஸியாக வரும் இந்த சிக்கன் கபாபு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன உப்பு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், இதுதான் மெயின் ஃப்ளேவர். ஸோ இது வந்து அந்த சிக்கனில் குக் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஜூஸினஸும் நல்ல ஒரு வாசனை, டேஸ்ட்டு எல்லாம் கொடுக்கும். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம சிக்கன் ஷாமி கபாபோட மிக்ஸ்சர். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து கொஞ்சமாக ஆயிலும் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஓகே. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதையும் நான் வந்து ஒரு பவுலில், ஒரு கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நல்லா மேரினேட் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் டே கிரில் பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ இந்த மேரினேட்டட் மீட்டை வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஐதர் பார்பிக்யூலேயே குக் பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக தோசை தவாலையே வந்து 2 சைடும் குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ பேன் வந்து ஹாட் ஆகிடுச்சு. இதில் இந்த மின்ஸ்ட் மீட்டு, அந்த கபாப் எல்லாம் வச்சிடலாம். ஸோ 2 நிமிஷம் குக் ஆனோன்னா ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கபாப் சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ஒவ்வொரு சைடும் ஒரு 3-4 நிமிஷத்தில் குக் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தந்தூரி பிளாட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம டிக்காலாம் என்ன இருக்குது. ஸோ நம்மளோட சிக்கன் டிக்கா, மூர்க் மலாய் கபாப், ஹரியாலி டிக்கா, இது வந்து கார்லிக் பெப்பர் சிக்கன், மின்ஸ்டு சிக்கன், தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான கார்லிக் நான், அப்புறம் அக்கம்பனிமெண்ட்ஸ் மேனேஸ், மின்ட் சட்னி, ஆனியன் சாலட். இது ஆனியன், பச்சை மிளகா, சாட் மசாலா, சால்ட்டு, லெமன் ஜூஸ், அவ்வளோதான். ஸோ செம்மையான தந்தூரி பிளாட்டர். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.